ஹலோ, இன்னைக்கு சிண்டு ஃபுட்டீஸ் கிச்சனில் நான் சிம்பிளாக கோவக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கின்னு எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்ததும் இது வடையும் வெந்தயம் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். வடையும் வெந்தயம் சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் கொஞ்சம் பொடியாக வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பழம் தக்காளி சேர்த்துன்னு ஒரு கப்பு கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பண்ணி நீட்டாக அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டா காய் வந்துடும். இது தக்காளி, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், இவ்வளோண்டு புளி, கருவேப்பிலை, பூண்டு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது மஞ்சள் பொடி, இது வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கணும். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி புளி கருவேப்பிலை பூண்டு ஒரு அவ்வளோ தேங்காய் பஜை வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் வேகணும் இல்லைங்களா, குழம்பு கொதிக்கணும், அதுக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கினா இதாகிடும். இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு கூட குறைச்சல் இருக்குதான்னு பார்க்கலாம். சரியாக இருக்குங்க. இது நல்லா கொதிக்க காய் வேக பார்க்கலாம். காய் வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கேபேஜு கேரட்டு பொரியல் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதும் 4 பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் 4 பூண்டு அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம்.
ஒரு கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடலாம். இப்போ காய்க்கு தகுந்த சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இங்கே கொஞ்சமாக தண்ணி அப்படி தெளித்து விடலாம். தெளித்து விட்டு இப்படி ஒன்று சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டால் காய் நல்லா வெந்து வந்துடும். உடச்சக்கல்ல பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு கலரி இறக்கிட்டா அந்த கோவக்காய் காரக்குழம்புக்கும் இதுக்கும் மேட்சிங் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஒரு 45 மினிட்ஸில் ஒரு சமையல், சிம்பிள் சமையல் முடிஞ்சுது. ஒயிட் ரைஸு, நம்ம செஞ்ச கோவக்காய் காரக்குழம்பு, ரசம், கேபேஜ் கேரட் பொரியல். இதுதான் இன்றைக்கி சமையல். தேங்க்யூ.